கடவுள் எங்கிருக்கிறார், எதனுள் இருக்கிறார் என்று கேட்பது அறியாமை. கடவுள் உன்னுள் இருக்கிறார், அன்பு நிறைந்த உன் மனதிற்குள் ஜோதி வடிவமாய் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. பிறவி சித்தம். நிரந்தர பூரணமும் நிலையான விருட்ச பலனும் வாழ்க்கையில் தரும் சித்தர்களின் திருத்தால் போற்றி. பிறவி சித்தம். கங்கை வென்றான், கடாரம் கொண்டான் சோழ மாமன்னன் ராஜேந்திர சோழன் என்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஓயாமல் சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த கடாரம் எங்கே இருக்கிறது? கடல் கடந்து சோழ மாமன்னன் வென்ற அந்த இடம் எங்கே இருக்கிறது? கங்கையை வென்றான் என்றும் கடாரத்தை கொண்டான் என்றும் ஏன் குறிப்பிட வேண்டும்? கொண்டான் என்பதின் உண்மையான பொருள் என்ன? இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்படி என்றால் இதோ அந்த இடத்தை நோக்கி பயணிக்கும் மீனா கீர்த்தியை நாமும் பின்தொடர்வோம். மலேசியாவின் வடபகுதியான கடா மாநிலத்தில் அமைந்துள்ள பூஜாங் பள்ளத்தாக்கு தான் தமிழ் வரலாற்றில் புகழ்ந்து கூறப்படும் கடாரம் என்பதாகும். சோழர் துறைமுகமான காவேரி பட்டினத்தையும் பல்லவ துறைமுகமான மகாபலிபுரத்தையும் விட்டு புறப்பட்டு கிழக்கு முகமாக போகும் இந்திய வணிகர்கள் முதலில் காணக்கூடிய நிலம் கடா சிகரமாகும். இதை கூனோங் ஜராய் என்றும் அழைப்பார்கள். இந்த கூனோங் ஜராயை மாலுமிகள் கலங்கரை விளக்கம் போல பாவித்தனர். கடா மாநிலத்தில் 1930களில் குவாட்ரிஸ் வேல்ஸ் என்பவரால் பூஜாங் பள்ளத்தாக்கு எனும் மாபெரும் தொல்பொருள் புதையில் இருப்பது கண்டறியப்பட்டது. அதன் பின்னரே இங்கு பல்வேறான ஆய்வுகள் தொடர்ந்தாற் போல மேற்கொள்ளப்பட்டன. அதில் கிபி 110 இங்கு மாபெரும் புத்த மற்றும் இந்து பேரரசுகள் கெடாவை ஆட்சி புரிந்தது தெரிய வந்தது. பூஜாங் பள்ளத்தாக்கை ஆட்சி செய்த தென்னிந்திய தமிழ் பேரரசுகள் கட்டிய சிறிய கோவில்கள் தான் சண்டி. சண்ட்ரிகா என்கிற பெயரிலிருந்து மருவியதே சண்டி. துர்கை மாதாவின் மற்றும் ஒரு பெயர்தான் சண்ட்ரிகா. ஆக நம்முடைய கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், தெய்வ வழிபாட்டு முறைகள் இவை அனைத்தும் தமிழர்கள் சென்ற இடமெல்லாம் விதைத்திருக்கிறார்கள். ஆக இந்த சண்டிகளில் வைத்து வணங்கப்பட்ட கற்சிலைகள் அனைத்தும் தற்போது மெர்போ பூஜாங் பள்ளத்தாக்கில் உள்ள தொல்பொருள் அருங்காட்சியகத்தில் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன. பூஜாங் பள்ளத்தாக்கு கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் தென்கிழக்காசியாவிலேயே கெடாவில் தான் மிகவும் பழமையான நாகரிகம் இருந்திருப்பது உலக அளவில் தெரிய வந்தது. அது மட்டும் அல்லாமல் தென்னிந்திய தமிழ பேரரசுகள் இந்த பூஜாங் பள்ளத்தாக்கில் ஆட்சி புரிந்ததும் கண்டறியப்பட்டன. அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முந்தியே இந்தியர்கள் இங்கே வந்துட்டாங்க. 200 வருஷத்துக்கு முந்தி கூலிங்களாக வரல. 2000 வருஷத்துக்கு முந்தையே இங்கே வந்து அவங்களோட கலாச்சாரம், மொழி, மதம் அத்தனையும் இங்கே உள்ள மக்களுக்கு பரப்பியிருக்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, பூஜாங் பள்ளத்தாக்கு மட்டும் இல்லை, தென்கிழக்காசியா முழுவதும். நம்மளுக்கு தெரியும் அங்கோவாட் கம்போடியாவில் இருக்குது. உலகத்திலேயே ஆக பெரிய ஹிந்து கோயில் அதுதான். அதே மாதிரி ஜாவாவில் பொரோபாடு இருக்குது. உலகத்திலேயே ஆக பெரிய புத்த ஸ்தூப்பா அதுதான்.
அப்போ எல்லாம் இந்தியர்கள் தான் கொண்டாந்தாங்க. நாம் காணும் இந்த கற்கள் தான் பில்லர் பேஸ் என்று கூறப்படுகிறது. பெரிய கற்பாறைகள் இல்லாததால் இந்த இடத்தில் பெரிய கோவில்களை எழுப்ப முடியாமல் போக இந்த கற்களை சிறிது சிறிதாக வெட்டி அவற்றை பில்லர் பேஸாக அமைத்து அதன் மீது தூண்களை வைத்து சிறு கோவில்களை எழுப்பினர் சோழர்கள். ரொம்ப முக்கியம் நமக்கு என்னன்னா 1025 தென்கிழக்காசியா முழுவதும் ராஜேந்திர சோழன் படையெடுத்தார். 13 அரசுகளை பிடிச்சார். அதில் முக்கியமான அரசு 2, ஸ்ரீவிஜயா இன் பலம்பாங், கடாரம் இன் மலேசியா. அதனால தான் ராஜேந்திர சோழனுக்கு இன்னொரு பேர் கடாரம் கொண்டான், கடாரத்தை வென்றவன். இதுதான் கருங்கல்லில் உருவாக்கப்பட்ட பீடம். இந்த பீடம் இந்தியாவில் செய்து இங்கு தருவிக்கப்பட்டது என்று நம்பப்படுகிறது. இப்பொழுது நாம் பார்க்கும் இந்த சண்டிக்கு பெயர் சண்டி புக்கிட் பத்து பஹாட், சைட் நம்பர் 8 ஆகும். இந்த சண்டியை கோரிஷ் வில்ஸ் 1936 தோண்டி எடுத்து 1960 மீண்டும் துங்கு அப்துல் ரஹ்மானுடைய வேண்டுதலுக்கு இணங்க அதே இடத்தில் வைக்கப்பட்டது. சிவன் கோவில் அமைந்திருந்த இந்த இடத்தில் இருந்து 8 கல் பெட்டிகள் தோண்டி எடுக்கப்பட்டன. அவற்றில் இந்தியர்கள் பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்கள், தங்க தகடுகள், விலை உயர்ந்த மணிகள் என்று கண்டெடுக்கப்பட்டன. இவை அனைத்தும் இப்பொழுது கீழிருக்கும் அருங்காட்சியகத்தில் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழர் மரபினை சொல்லும் இந்த பூஜாங் பள்ளத்தாக்கில் தன்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்ட மீனா கீர்த்தியோடு சேர்ந்து மேற்கொண்ட அடுத்த பயணம் எங்கே தெரியுமா? பாட்டி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி டப்பாக்கா சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், ஜீரண சக்தியை உண்டு பண்ணும், வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் ஆத்தோன்னு சொல்லியிருக்காங்க. விலை கூடையான உள்ள பழங்கள் மட்டும் உடலுக்கு ஆரோக்கியம் தரும் அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாதுங்க. இந்த மாதிரி காடுகளில் இருக்கக்கூடிய பழங்களில் கூட நிறைய பழங்கள் சத்துக்கள் நிறைந்ததாகவே இருக்கு. அந்த காலத்தில் நான் சாப்பிட்டது. இப்போ தான் இங்கே இந்த கிடா மாநிலத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பாரம்பரிய செடிகள் பழங்கள் எல்லாம் இருக்குது. இதை நான் சாப்பிட்டு பார்ப்போம். இது உடைச்சாலே அப்படியே அழகாக உடஞ்சிக்கும். அப்படி கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும். பிஞ்சாக இருந்தால் ரொம்ப புளிப்பாக இருக்கும். இது கரெக்டான அளவில் இருக்குது. ஸ்ரீ வீரமகா காளியம்மன் ஆலமரத்துக்கு அடியிலே வீற்றிருக்கின்றார். இந்த மரம் சுமார் 150 வருடங்களுக்கும் மேலாக இருக்கிறது. அப்படி என்றால் எவ்வளவு பழமை வாய்ந்த இந்த மரத்துக்கு கீழே இந்த அம்பாளும் இங்குள்ள மக்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். காக்கும் கடவுள் என அழைப்பர் இந்த காளியம்மனை. இவர் சக்தியின் தசமகா வித்யாக்களில் ஒருவராக கருதப்படுகிறார். காளி என்ற பெயர் வடமொழியில் உள்ள காளா என்ற பெயரின் பெண் சொல்லாகும். இந்த காளி தேவியானவள் காலத்திற்கும் மாறுதல்களுக்கும் உள்ள தேவியாக கருதப்படுகிறாள். எந்த ரூபத்தில் வந்தும் நாம் செய்யும் தவறுகளை தட்டி கேட்பாள்.
இந்த செமிலிங் ஸ்ரீ வீரமகா காளியம்மன். இந்த காளியம்மனுக்கு பக்கத்தில் அவருக்கு பக்கபலமாக இருக்கிறார் ஐயன் கருப்பன். குலதெய்வ வழிபாடு என்பது நம் முன்னோர்கள் தொன்று தொட்டு கடைபிடித்து வரும் ஒரு வழக்கமாகும். இங்கே ஸ்ரீ வீரமகா காளியம்மன் ஆலயத்திலும் குலதெய்வ வழிபாடு உண்டு. இங்கே வீற்றிருக்கக்கூடிய குலதெய்வம் கருப்பர். இங்குள்ள கருப்பர் ஆற்றிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரே கல்லினால் வடிவமைக்கப்பட்டவர். அதே போல பக்கத்திலேயே மற்றும் ஒரு கருப்பர் இருக்கிறார். அவரும் இங்குள்ள மரத்தினால், அதுவும் ஒரே மரத்தினால் வடிவமைக்கப்பட்ட சிலையாகும். ஆக உங்களுடைய குலதெய்வம் கருப்பர் என்றால் நீங்கள் தாராளமாக இந்த ஆலயத்திற்கு வந்து உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம். எங்க தாத்தா கொண்டு வந்து இங்க வச்சுட்டாரு. அவரு நல்லா உங்ககிட்ட நல்லா பேசி குறி சொல்லுவார். எங்கள் தாத்தா எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. அவர் எங்கள் அப்பா அம்மா சொன்னது தான் நாங்கள் சொல்கிறோம். எங்கள் அப்பா சொல்லுவார், எங்கள் அப்பா அந்த மாதிரிலாம் செஞ்சார் அப்படின்னு. அப்போ அவங்க பிள்ளைங்களுக்கு யாருக்குமே கற்றுக் கொடுக்கல. அவர் அந்த பாசையும் கற்றுக் கொடுக்கல, அந்த தெய்வ இதுதான் எங்கள் தாத்தா கற்றுக் கொடுக்கல யாருக்குமே. அவரே இருந்து அவரே எல்லாம் செஞ்சுட்டு காலத்தை கழிச்சிட்டு போய் சேர்ந்துட்டார். ஆனால் முன்ன அங்கே இங்கே இருந்தாங்களாம். அப்போ எங்கள் தாத்தா அங்கே வச்சு கோரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லிட்டாங்களாம், என்னை கொண்டு இங்கே வச்சு கோயில் கட்டு அப்படின்னு. அதான் நிலத்தை வாங்கி எங்கள் தாத்தா கொண்டாந்து இங்கே வச்சு கட்டி கோயிலை கட்டினாங்க. ஆலமரத்தடியில் அமைதியின் சொரூபமாக அருள் புரிந்து கொண்டிருக்கிறாள் இந்த வீரமகா காளியம்மன். தந்திரங்களுக்கும் மந்திரங்களுக்கும் அப்பாற்பட்டவள் இந்த காளியம்மன். அன்புக்கு அடிபணிவாள், அகங்காரத்தை உருத்தெரியாமல் அழித்திடுவாள், காலங்களை கட்டுப்படுத்தும் இந்த மகாகாளி. கேரளா சோட்டானிக்கரை பகவதி அம்மனின் அவதாரமாக 100 ஆண்டுகளாக இங்கே வீற்றிருக்கின்றார் ஸ்ரீ மகா காளியம்மன். இவரிடம் வேண்டும் காரியங்கள் அனைத்தும் கைகூடும் என்பது இங்குள்ள பக்தர்களின் நம்பிக்கை. பார்க்கும் இடங்களிலெல்லாம் பசுமையை வாரி இறைத்திருக்கும் இயற்கை அன்னையின் கொடை. சில்லென்ற தென்றல் காற்று மேனியை தழுவிட அதற்கிடையில் மீனா கீர்த்தியின் பயணம் தொடர்கிறது. கண்ட கடார பூமியில் பல சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், போதனைகள் வழங்கியிருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம்தான் தவத்திரு யோகி சுவாமி பூர்ணானந்தா அவர்கள். இவர் யாரோ சொல்லி எங்கோ கேட்ட விஷயமெல்லாம் கிடையாது. இவரோடு வாழ்ந்த பாக்கியசாலிகள் பலர் அவர் ஆற்றிய மகத்துவங்களையும் பலன்களையும் சொல்லி சொல்லி பூரிக்கிறார்கள், பரவசம் அடைகிறார்கள், நம்மையும் பரவசம் அடைய செய்கிறார்கள். ஷட்பூர்ணானந்தம் பூர்ணானந்தம் அவரோட ஒரு பெரிய ஆசையை எனது உயிர் தொடணும்னா பாரத தேசத்தில் தான் என்னோட உயிர் போகணும் அப்படின்னு அவரோட பெரிய ஆசை. அங்கே போயிட்டு ஒரு இடத்துலையும் என்னோட குருநாதர் இருந்து அங்கே அவரோட முற்ஜென்மத்தில் நடந்த ஒரு விஷயத்தையும் போனது 4 சீடர்கள் அவரை ஒட்டி போனாங்க. அந்த 4 சீடர்கிட்டையும் அவரோட கடந்த காலத்தெல்லாம் சொல்லிட்டு நிகழ்காலத்தை, அதாவது பிள்ளைங்க நம்மளோட ஆசிரமத்தை இன்னும் எப்படி மேம்பட்டு கொண்டு வரணும், நமது சமுதாயம் எப்படி கொண்டு வரணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்கே 2ஆம் தேதி 10ஆம் மாதம் உயிர் அவர் வெட்டி நெங்கி விட்டது. 3ஆம் தேதி 10ஆம் மாதம் 2012 ஐயாவை இங்கே கொண்டு வந்து, குருவை இங்கே கொண்டு வந்து அவரோட உடலை சுங்கை டிவிஷன் என்ற ஒரு இடத்துல சமாதி செஞ்சிட்டோம். ஒரு குரு முழுமை பெற்று விட்டார்னா வடக்க நோக்கி வைப்பாங்க. வடக்க நோக்கி அவரோட கபாலத்தில் ஒரு சின்ன கொடி மாரி வச்சுட்டு மூடிட்டு எண்ணி 48 நாளில் சொந்தமாகவே அந்த உடல் கிழக்கு நோக்கி திரும்பும். கிழக்கு நோக்கி திரும்பிடுச்சுன்னா குருநாதர் முழுமை பெற்றார், அதாவது தீட்சை வாங்கி முழுமை பெற்றுட்டாரு அர்த்தம். இப்போ அதே போல் நடந்தது என் குருநாதருக்கும்.
வாழைக்கும் நமக்கும் உள்ள உறவு வாழையடி வாழையாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அது பொய்யாகாது. இதனுடைய இலை, தண்டு, பூ, காய், பழம் என ஒவ்வொரு பாகத்திலும் மருத்துவ பலன்களை பொதித்து வைத்திருக்கும் அற்புதமான தாவரம்தான் இந்த வாழை மரம். இன்று வாழைத்தண்டு கூட்டு செய்து மீனாவிற்கு விருந்து வைக்க காத்திருக்கிறார் ஒருவர். நம் உடலில் தேங்கி இருக்கும் தேவையற்ற உப்பை சிறுநீர் மூலமாக வெளியேற்றுவதில் வாழைத்தண்டுக்கு நிகராக வேறு எதுவும் இல்லை என்றே கூற வேண்டும். சிறுநீரகத்தில் கற்கள் வராமல் தடுக்கவும் அதிகப்படியான கால்சியத்தை வெளியேற்றவும் இது உதவுகிறது. வாரத்திற்கு 4 முறையாவது வாழைத்தண்டை கட்டாயம் நம்முடைய உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். இது சுவையான ஆரோக்கியமான வாழைத்தண்டு பருப்பு கூட்டு இப்போ ஐயா எனக்காக செஞ்சு முடிச்சிட்டாரு. சாப்பிட வேண்டிய வேலை தான் பாக்கி. சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த ஐயா இங்கே சமைச்சிருக்கிற விதம், இந்த வாழைத்தண்டை சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ ருசியாக அவர் செஞ்சுருக்காரு. இந்த வாழைத்தண்டை பற்றி சொல்லணும்னா இது மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு தண்டு. அதாவது இதில் ஏறக்குறைய எத்தனையோ வகையான நன்மைகள் இருக்குது. அதில் குறிப்பிட்ட ஒரு சில நன்மைகளை மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இது நம்முடைய சிறுநீரகம் இருக்குல்ல, அந்த சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்களை கரைக்கக்கூடிய வல்லமை இந்த தண்டுக்கு இருக்குது. அதே சமயத்தில் ஆயுர்வேதப்படியும் சித்தர்கள் ஓலைச்சுவடியிலும் என்ன எழுதியிருக்காங்கன்னா, கபத்தை நீக்கக்கூடிய வல்லமை இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக ஒவ்வொரு நாளும் நம்முடைய உணவில் வாழைத்தண்டை சாப்பிட்டாலே போதும், வேற எதுவுமே தேவையில்லைங்க. அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு உணவு. மனிதர்கள் எப்போதுமே ஆரோக்கியமாக உற்சாகமாக அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் வாழ்ந்தாங்கல்ல, அதே போல் வாழலாம். விருந்தோம்பலில் நம்மவர்களை மிஞ்ச யாரும் இல்லை என்று மிகவும் பெருமையாக கூற தோணுகிறது இல்லையா இந்த காட்சியை பார்க்கும் பொழுது? இவர்களிடம் இருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொண்ட இவர்களின் பயணம் அடுத்து எங்கே போகிறது என்று பார்க்கலாமா? கடா சுங்கைப்பட்டாணி நகரை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் சிவசக்தி ஆலயத்தை பார்க்க மீனாவுக்குள் எப்படி ஆசை மேலோங்கி இருக்கிறதோ அதே போல் நமக்குள்ளும் இருக்கத்தான் செய்கிறது. 1971 சிவசக்தி குருமாதா அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சிவசக்தி ஆலயம் சுங்கைப்பட்டாணி இந்திய மக்களால் வெற்றிலை கோவில் என்றும் சீனர் மலாய்க்காரர்களால் தோக்கோங் சீரே என்றும் அழைக்கப்படுகிறது. சத்தியமே ஜெயம், சிவசக்தியே துணை. 1968 தோற்றுவிக்கப்பட்ட இந்த சிவசக்தி ஆலயம் மனக்குறையோடு வரும் பக்தர்களின் மன சுமையை தீர்த்து வைத்து அருள் பாலிக்கின்றது. மலேசியாவிலேயே இந்த ஆலயத்தில்தான் சிவன், சக்தி, முருகன், பிள்ளையார் என அனைவரும் குடும்ப சகிதமாக கருவறையில் வீற்றிருக்கிறார்கள். சிவசக்தி அம்மாவின் கனவில் தோன்றிய ஒரு அசரீரியின் குரல், ராமேஸ்வரத்தில் ஒரு மீனவர் கையில் இருக்கும் சிவசக்தி சொரூபமான எங்களின் சிலையை கொண்டு வந்து அந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்ய சொல்லி உத்தரவு பிறப்பிக்க உடனே இந்தியாவில் இருக்கும் ராமேஸ்வரத்தை நோக்கி புறப்பட்டிருக்கிறார் சிவசக்தி அம்மா.
2 நாட்கள் அந்த மீனவரை தேடி அலைந்து ஒரு வழியாக அவரை கண்டுபிடித்து அவரிடம் விஷயத்தை சொல்ல, அவரும் அதே அசரீரியின் குரல் தன்னுடைய கனவிலும் வந்து அந்த சிலையை அவரிடம் ஒப்படைக்க சொன்னதாக சொல்லி, சிவன், பார்வதி, விநாயகர், முருகன் என நால்வரும் ஒன்றாக காட்சி அளிக்கும் அந்த சிவசக்தி சிலையை அம்மாவிடம் தந்தார். இப்பொழுது நாம் காணும் இந்த கோவில் இருக்கும் இடம் ஆரம்பத்தில் ஒரு ரப்பர் தோட்டமாக இருந்தது. அந்த தோட்டத்தில்தான் அம்மா பணிபுரிந்திருக்கிறார். 1968ஆம் ஆண்டு தெய்வத்தின் அருட்கராட்சம் கிடைக்க வெற்றிலையை வைத்து குறி சொல்ல ஆரம்பித்தார் அம்மா. தெய்வ வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது என்பதற்கொப்ப அம்மாவின் வாக்கு ஒவ்வொன்றும் பலிக்க மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேசியாவில் இருந்து அம்மாவிடம் குறி கேட்க மக்கள் திரண்டு வந்தனர். தன்னுடைய தாயாரின் வேண்டுகோளுக்கு இணங்க அவருடைய சமாதியை இங்கு கட்டிய அவருடைய பிள்ளைகள் இன்றும் கண்ணும் கருத்துமாக இந்த சமாதியை பராமரித்தும் பாதுகாத்தும் பூஜித்தும் வருகின்றனர். கடந்த 45 ஆண்டுகளாக சிவத்தொண்டு புரிந்து வந்த ஸ்ரீ சிவபித்து குருமாதா அம்மையார் அவர்கள் பலருக்கும் பல வகையில் பல விஷயங்களை புரிந்துள்ளார். அதிலும் குறிப்பாக தன்னை நாடி வந்த உலக மக்கள் அனைவருக்கும் பிறப்பு என்றால் என்ன, இறப்பு என்றால் என்ன, சிவசக்தி என்றால் என்ன, தர்மம் அதர்மம் என்றால் என்ன என வாழ்க்கையின் அர்த்தங்களை புரிய வைத்திருக்கின்றார். சிறு குடிலாக இருந்த இந்த கோவில் சிவசக்தி குருமாதா அம்மாவின் கடுமையான உழைப்பால் சேகரித்த வருமானத்தாலும் அம்மாவிடம் குறிப்பார்த்து பயனடைந்த பக்தர்களால் தரப்பட்ட நன்கொடையாலும் இன்று இவ்வளவு பெரிய ஆலயமாக இந்த மண்ணில் வீற்றிருக்கிறது. அதனால அவங்க சொல்லுவாங்க, உழைப்பு போடுங்க, உழைப்பே உங்களுக்கு உயர்வுன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம யாராக இருந்தாலும் சரி, உழைப்பு போட்டோம்னா கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும்ன்றது தான் அவங்களோட வாக்கு. எப்பயுமே நம்ம யாரையும் எதிர்பார்க்காம நம்ம சொந்த உழைப்பையும் நம்மளோட உண்மையான நம்பிக்கையும் வச்சோம்னா கண்டிப்பாக உயர்வு இருக்கும். அதோட வாக்கு, அவங்களோட வாக்கும் அப்படி தான் இருந்தாலும் அந்த இடத்துல பார்க்கும் போது ரொம்ப பிரமாதமாக சொல்லுவாங்க. படிக்கும் போதே நம்மளுக்கு உணர்வு ஏற்பட்டு அவங்க எப்படி இதெல்லாம் நம்மளோட விஷயம்லாம் சொல்கிறாங்க, நம்மளோட ரகசியம்லாம் சொல்கிறாங்க. அது ரொம்ப யாருக்கும் கிடைக்காத சக்தி. இருந்தாலும் ரொம்ப வணங்குறேன் அவங்கள. அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க, ஆனால் எனக்குள்ளே இருக்காங்க. எனக்கு அவங்க மேலே அளவு கடந்த நம்பிக்கை. ஆத்மா இங்கேயே இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க உதவி செய்கிறாங்க, எங்களுக்கும் உதவி செய்வாங்க. எல்லோரும் நல்ல நாடி கண்டிப்பாக வாங்க, எல்லா உதவியும் கிடைக்கும். ஈராயிரத்து 16ஆம் ஆண்டு சிவபதம் அடைந்துள்ளார். இவரை இங்கேதான் சமாதி நிலையில் வைத்திருக்கிறார்கள். சத்தியமே ஜெயம், சிவசக்தியே துணை.